எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்பூசamy யூடியூப் சேனல்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வெரைட்டிஸ்லயே ஒண்ணு சொல்லி தர போறேன். அதாவது மக்கேக்கா ரோட்டி. மக்கேக்கி ரோட்டி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட யூடியூப் சேனல்ல இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறப்போ அந்த மக்கேக்கி ரோட்டி சொல்லித்தாங்க மேடம், நீங்க ஜெயா டிவில பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப சிம்பிளாவும் இருக்குங்க. மக்கேக்கி ரோட்டின்னா உங்களுக்கு வந்து சொல்லிடுற சோள மாவுல நம்ம ரோட்டி செய்யறது, சப்பாத்தி எப்படி செய்யறோமோ அந்த மாதிரி செய்யறது தான் அந்த மாதிரி மக்கேக்கி ரோட்டிம்பாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துக்கலாமா? சோள மாவு 500 கிராம் எடுத்திருக்கேங்க. அடுத்தது நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவுங்க. இப்ப வந்து அந்த மாவை பிசைகிற முறைய பாத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மாவு போட்டாச்சு நம்ம நல்லா கலந்து அதுல என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம மாவு பிசைஞ்சது வந்து இப்படி பிசைஞ்சு வச்சிருக்கோம். இது வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு எப்படி கெட்டி ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்காது, இப்படி உதிரியா தான் இருக்கும். இதை வந்து நம்ம இடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இருந்தா கூட அந்த காலத்துல பாருங்க கையாலேயே இட்டு நம்ம சுட்டுருக்காங்க. இப்ப நம்ம கையால செஞ்சு நல்லா வருதுன்னா அப்படியும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா நம்ம பட்டர் பேப்பர் இல்லாட்டி பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து அதுல செய்ய போறோம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கணுங்க. அதுல வந்து நம்ம நெய் தடவிக்கலாம். நெய் எண்ணெய் அவங்கவுங்க ஆப்ஷனுங்க. அது ஒட்டாம இருக்கிறதுக்கு இப்ப நம்ம தடவி வச்சுக்கலாம். இப்போ இப்படி உருண்டை எடுத்துக்கணுங்க. இப்ப நம்ம இதுல என்ன பண்ணணும், கொஞ்சம் எடுத்து இப்படி உருண்டை பண்ணிக்கணும். நல்லா வெடிப்பு இல்லாம பார்த்துக்கிட்டு பாருங்க, சர்ஃபேஸ் மேல் இருக்கிற சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இப்படி செஞ்சுக்கணும். கொஞ்சம் வெடிப்பு இல்லாம கையில தட்டையா ஃபிளாட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த வெடிப்பு இருக்கும். இந்த மக்கா சோள மாவுக்கு வெடிப்பு இருக்கும். முடிஞ்ச அளவு செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட அதுக்காக கவலைப்படாதீங்க. இப்போ இந்த பட்டர் பேப்பரை மூடிட்டு ஒன்னா கையால நம்ம மெதுவா செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த உருட்டுறது வந்து மெதுவா இப்படி மேல வச்சு இப்படி இப்படி அழுத்தம் கொடுக்காம, ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நம்ம வந்து இப்படி செய்யலாம். நம்ம இப்ப முதல் என்ன பண்ணலாங்க, உருட்டுறதுக்கு முன்னாடி இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கலாம்னா அது சூடாகணும்ல சரியான. இப்ப பாருங்க, இப்படி தட்டினதை நம்ம மெதுவா வச்சுக்காம இப்படி எடுத்து போடணும். இதுல இன்னொரு சொல்றேங்க, நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். அதுக்கு மேல கொஞ்சம் நம்ம விட்டோம்னா அது என்ன ஆயிரும், அப்படியே தண்ணி விட்டுட்டே இருக்கும். இப்போ இந்த தண்ணி சுடும் போது கை சுட்டுச்சுன்னா நம்ம காட்டன் கிளவுஸ் மேல போட்டுக்கிட்டு அப்புறம் இதை வச்சு நம்ம சுட்டுக்கலாங்க. துணியை வச்சு அழுத்தி அழுத்தி அப்படியே சுடணும். மெதுவா வச்சு எல்லா இடத்துலயும் வேகணும் இல்லையா, அதனால. இப்ப பாருங்க, சரியா சுட்டுருக்கு. இது நம்ம எடுத்து இப்படி போட்டுக்கலாங்க. எடுத்துட்டு இது என்ன பண்ணணும், சூடுலயே நெய் தடவிக்கணும் நல்லா. இப்ப நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தடவ வேண்டாம். சரிங்க, உங்களுக்கு இது போல தொடர்ந்து என்னுடைய சமையல் நிகழ்ச்சிகளை பார்க்கணும், எங்களுடைய இசை நிகழ்ச்சிகளை பார்க்கணும், எங்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. அனிதா குப்பூசamy யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.